உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். பிஜிடிஆர்பி இப்போ வேக்கன்சி 1915 வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறது ஏற்கனவே ஆனுவல் பிளானர்லேயே சொல்லியிருந்தாங்க. அதற்கான நோட்டிஃபிகேஷன் எப்போது வரும்? ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்படும் அப்படிங்கிறதான் சொல்லியிருந்தாங்க. தேர்வு நவம்பரில் நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ரைட், ஓகே. இப்போ இந்த பிஜிடிஆர்பி அப்படின்னு வரும்போது இது பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் கிரேடோ இல்லை பிடி அசிஸ்டண்டோடோ காலேஜ் லெவலில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸோ இதெல்லாம் தாண்டி இந்த பிஜிடிஆர்பி அப்பப்போ ஒரு குறிப்பிட்ட இடைவேளையில் வருடங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தாண்டி வந்தாலும் என்ன பண்ணாங்கன்னா அதற்கான தேர்வு நடத்தப்பட்டு பணி நியமனம் அப்பப்போ நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஒரு ஒரு விதமான ஒரு நிலையில் அந்த தேர்வு நடத்தப்பட்டு அந்த பணி நியமனம் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் இப்போ அரசு பள்ளியில் பார்த்தீங்கன்னா ஹெச்எம்ஸ், ஸோ அவங்க பலரும் ரிட்டையர்மெண்ட்டு, முதுகலை ஆசிரியர்கள் ரிட்டையர்மெண்ட் பலரும் ஆகியிருக்காங்க. ஸோ அப்போ பல வேக்கன்சி கூடியிருக்கு. இதில் புதிதாக சில ஸ்கூல் அப்கிரேடு, நியூ குரூப் ஓப்பன் பண்ணுறது, ஸோ இப்படியாலாம் மாணவர்கள் சேர்க்கையுமே ஓரளவுக்கு சராசரியாக வந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ வேக்கன்சி அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப தேவைப்படுது. இப்போ 1915 வேக்கன்சி மொத்தமாக அப்படிங்கிற போது இதில் இன்னும் கூடுமா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 2100க்குள்ள இந்த வேக்கன்சி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. 2000லேருந்து 2100 வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ஒரு கணிப்பாக இருக்குது. சரி, இந்த தேர்வு குறிப்பிட்டபடி இதற்கான நோட்டிஃபிகேஷன் வருமா அப்படின்னா, இதற்கான நோட்டிஃபிகேஷன் சொன்னபடி ஆகஸ்ட் மாதம் வரும். அதற்கான பணியை முடக்கி விடப்பட்டிருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ டிஆர்பிலேருந்து வரக்கூடிய தகவலாக இருக்குது. அப்போ இந்த பிஜிடிஆர்பிக்கான தேர்வு கட்டாயம், இது நோட்டிஃபிகேஷன் கட்டாயம் வர இருக்குது. அதுக்கப்புறம் தேர்வு எப்படி அப்படிங்கிறது நவம்பர் தேர்வு நடத்தப்படும் அப்படின்னா இதில் என்னன்னா எல்லாமே இந்த ஜூலைக்குள்ளேயே இதற்குள்ள எல்லா ப்ராசஸும் நடத்தி முடிச்சாக வேண்டியிருக்குது. இப்போ நம்ம எப்படி ஒரு பிடி அசிஸ்டண்ட்டு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கான அந்த தொய்வு நிலையை ஈடுகட்டுவதற்காக தற்காலிக ஆசிரியர் இப்போ பணி நியமனம் பண்ணிக்கிட்டு அதில் சில கோர்ட்டோடைய நடைமுறை இப்படிலாம் பல தொய்வு இருக்கு இல்லையா? இதே போல் இந்த பிஜிடிஆர்பியில் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் இந்த கோர்ட்டு நடைமுறையெல்லாம் இல்லை. ஆனால் பாருங்க, இந்த தற்காலிக ஆசிரியர்கள் அப்படிங்கிற இந்த ஒரு விடயத்தை தான் இதுவும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. தற்காலிக ஆசிரியர் நியமிப்பதில் தவறு இல்லை. நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொன்னது போல தற்காலிக ஆசிரியர்கள் நிரந்தரம் இல்லாத போது அவர்களுக்கு எந்த அளவிற்கு எஃபெக்டிவாக இதில் செயல்படுவாங்க அப்படிங்கிறது. இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தற்காலிக பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதில் பணி செய்யும்போது எந்த ஒரு தொய்வு நிலையும் இல்லாமல், அவங்க மேலே எந்த ஒரு ஃபீட்பேக்கும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட நல்ல ஒரு அப்ரிசியேட் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தா அவர்களுக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டு இப்போ இந்த பிஜிடிஆர்பி தேர்வு செய்யும்போது, போட்டித் தேர்வில் தேர்வு செய்யும்போது இந்த சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களே. ஏன்னா ரிசல்ட்டுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்கு சொல்கிறேன். இங்கே என்ன ஆகும்னா இந்த 18,000 சேலரிக்கும் போகிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. ஆனால் இதுலேயும் அரசியல் வந்துடும். இப்போ அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு பல இடங்கள்ல. இந்த தற்காலிக பணிக்கு போகணும்னா உள்ளூரில் பல அரசியல் லெவலில் தனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியாக வாய்ப்புலாம் இங்கே குளறுபடி நடக்குது அப்படிங்கிறது. ஏன்னா எஸ்எம்சி மூலமாக தான் இதை நியமனம் செய்யணும் அப்படிங்கிறது. இந்த பிஜிடிஆர்பிக்கு மட்டும் இல்லை, தற்காலிக ஆசிரியர்கள்ட்டு பொதுவாக இருக்கக்கூடிய அனைத்து தற்காலிக ஆசிரியர்களுக்குமே இப்போ அரசியல் கலந்துருச்சு அப்படிங்கிறது தான் பல இடங்கள்ல நமக்கு கேள்விப்பட்ட ஒரு விடயமா இருக்குது. ஏன்னா நிரந்தரம் இல்லைன்னு தெரிஞ்சுமே அதையாவது, ஏன்னா வேலை இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்டாய சூழ்நிலை அப்படி இருக்குது. ஏதாவது ஒரு வேலைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது.
தனியார் நிறுவனங்களை வந்துட்டு நம்பி இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இது தொடர்பாக நான் ஒரு பதிவு பண்ண வேண்டி இருக்குது. ஏன்னா நான் என்னுடைய வழியில இருந்து நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த பதிவை நான் பதிவு செய்ய வேண்டி இருக்குது. அது நீங்க கூடிய விரைவில் எதிர்பார்ப்பீங்க. ஸோ இப்படியாக இல்லாமல் என்னுடைய முகத்தை காட்டியே நான் உங்களுக்கு பேச வேண்டி இருக்குது. ஸோ அந்த பதிவு பண்ணும்போது உங்களுக்கு நடைமுறையில் இங்கே எப்படி இருக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படியான ஒரு நிலையில ஒரு அரசு பள்ளியில வந்துட்டு ஒரு தற்காலிக பணியா இருந்தாலும் பரவாயில்ல, 18,000 சம்பளம் கிடைக்குது. நம்ம வந்து தனியார் பள்ளியில வந்துட்டு 10,000 15,000த்துக்குள்ளேயே முடங்கிடுறோம். ஸோ இது 18,000 கிடைக்குன்னு சொல்ல போனாலும், அது நிரந்தரம் இல்லைன்னு போனாலும், அதுவும் சரியான நபருக்கு கிடைக்குதா? அங்கே அரசியல் குறுக்கீடு இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் தாண்டி அந்த சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுத்தா அதுக்கு வந்துட்டு போட்டித் தேர்வு இதெல்லாம் அதுக்கு ஒரு வேல்யூ உண்டு அப்படின்னு சொன்னா என்னவாகும்? என்னடா நீங்க தான் சொல்றீங்க சார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்ட்டு, அப்புறம் நீங்களே சொல்றீங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமா, என்னவாகும்? இப்பவே அரசியல் குறியீடு இருக்கா, அதுக்கப்புறம் எனக்கு அதுக்கு முக்கியத்துவம் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு யார் போட்டி போட்டு காசை கொடுத்து அந்த சர்டிஃபிகேட்டை பெறுறதுக்காக இங்கே போய் அந்த பணியில் தற்காலிக பணியில் சேர்றதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. சேர்றது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் ரிசல்ட் கொடுக்கணும்ல, அது ரொம்ப முக்கியம். ரிசல்ட் எந்த அளவு கொடுக்குறாங்களோ அது முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய திறமைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய பல திறமையாளர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குல்ல. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இது உள்ள இருக்குது. இதெல்லாம் எப்படி சரி செய்து இந்த தற்காலிக பணிங்கிற அந்த இதுக்குள்ளே இல்லாமல் இதற்கான ஆகஸ்ட்ல நோட்டிஃபிகேஷன் சொன்னபடி வந்துடும் சொல்கிறாங்க. வந்துருச்சுன்னா மகிழ்ச்சி தான். ஆனால் வேக்கன்சி கூடும். சிலபஸ்ஸு இப்போ நியூ சிலபஸ் வெளியிட்டிருக்காங்க. ஏன்னா ஓல்டு சிலபஸ் இல்லை, நியூ சிலபஸில் தான் இந்த தேர்வு நடத்த போகிறாங்க. ஸோ அதில் நீங்கள் எந்த டவுட்டும் பட வேண்டாம். அப்போ நியூ சிலபஸில் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். நான் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கேட்க வேண்டியது என்னன்னா, உங்கள்கிட்ட வந்துட்டு மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா, எதுவும் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய தகவலை கொடுங்க. அந்த மெட்டீரியலை வாங்கி மற்றவர்களுக்கு நம்ம அதை ஷேர் பண்ணுவோம். இல்லை வந்துட்டு மெட்டீரியல் உங்களுக்கு வேறு வகையில் பிடிஎஃப் வகையில் உங்களுக்கு இருந்தால் கூட நான் மெயில் அட்ரஸு கூட நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த மெயில் அட்ரஸுக்கு கூட நீங்கள் அந்த மெட்டீரியலை அனுப்புங்க. ஏன்னா இது பலருக்கும் இப்போ என்னை சார்ந்து பல பேர் வந்துட்டு படிப்புங்க ஆர்வம் இருக்குது, ஆனால் அவங்களால வந்துட்டு ஃபினான்சியலாக அவங்களால முடியாத சூழ்நிலையில் பலரும் இருக்கிறாங்க. அவங்க யாருக்கோ ஒரு பயன்பெறும். ஸோ நீங்கள் அனுப்புங்க. நான் அதையும் கூட நான் ஒரு வீடியோவாக கூட நான் பதிவு பண்ண தயாராக இருக்கிறேன். சரி, ஓகே. இப்படி அப்போ நீங்கள் அந்த நியூ சிலபஸில் தான் நீங்கள் தயாராகிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். சரி, இந்த தேர்வு வந்துட்டு என்ன பேஸ்டு நடத்த போகிறாங்க? ஓஎம்ஆர் ஷீட்லையா இல்லை கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டா அப்படின்னா, இது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக நடத்துவதற்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ரைட்டுங்களா? ஓஎம்ஆர் ஷீட்டுங்கிறது வாய்ப்பு குறைவாகத்தான் இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்க ஒரு விடயம். அதனால் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான். சரிங்களா? ஸோ இந்த தேர்வுக்கு வேக்கன்சியும் கூட வாய்ப்பு இருக்குது, நோட்டிஃபிகேஷனும் வருவதற்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. மற்ற தேர்வு போல் வந்துட்டு இதுக்கு சுணக்கம் இருக்காதுங்கிற நம்பிக்கையும் இருக்குது. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான், நியூ சிலபஸ் தான். ஸோ இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க. கவர்மெண்ட்டுக்கு நமக்கு வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை, இதை தள்ளி போட்டுறாமல் இதற்கான அடுத்தடுத்த ப்ராசஸ் கற்றல் கற்பித்தலை முறைப்படுத்துவதற்கு. ஏன்னா இந்த பிஜி டீச்சர்ஸு, ஏன்னா இதில் வந்துட்டு தொய்வு இருந்துச்சுன்னா அடுத்து அவங்க எடுத்து வைக்கக்கூடிய அடுத்த படி மாணவர்கள். ஸோ அடுத்து ஹையர் ஸ்டடி என்ன பண்ணணுங்கிறதுல அவங்க ஆசைப்பட்டதை படிக்க முடியாததுக்கு ஒரு தடைக்கெல்லாம் மாறிடும். ஏன்னா மதிப்பெண், அப்போ மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னா அதற்கு சரியான ஆசிரியர்கள் அங்கே இருக்கணும். அப்போ அந்த ஆசிரியர்கள் இருக்கணும்னா நீங்கள் நிரந்தர ஆசிரியர் தான் அதற்கு சரியான சொல்யூஷனாக இருக்கும். ஸோ அதற்கு எவ்வளவு வேகம் எடுத்து இந்த பிஜிடி அசிஸ்டண்ட்டை வந்துட்டு ஃபில்ஃபில் பண்ணணுமோ அந்த அளவுக்கு இதுக்கான முன்னேற்பாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற குறிக்கோளோடு அடுத்தடுத்த பதிவுகள் சந்திப்போம் உறவுகளே. மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.